கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, நற்கருணை ஆண்டவரோடு ஒரு சில மணித்துளிகள் நாம் ஜெபத்தில் இணைவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் மறைவட்டம், பாக்கியபுரம் பங்கு புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கேட்டவர்க்கு கேட்ட வரம் தருகிற ஆரோக்கிய அன்னை அந்த வரங்களை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பரிந்து பேசி பெற்று தருகிறார். இதோ அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக பிரசன்னமாகி இருக்கிறார். அவரோடு இருப்பது, அவர் குரலை கேட்பது, அவரை முகமுகமாய் தரிசிப்பது நமது வாழ்வின் மகிழ்ச்சியான தருணமாகும். இது ஒரு ஆனந்த அனுபவமாக இருக்கிறது. நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரக்கூடிய தருணமாக இருக்கிறது. ஆகவே வேறெந்த பராக்குகளுக்கும் இடம் கொடாமல் நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவர் அன்பை தருகிறார், அமைதியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், நிம்மதியை தருகிறார். நம்முடைய மனக்குழப்பங்களுக்கு தெளிவை தருகிறார். மார்த்தாள் மரியாள் சகோதரிகளிடம் சொன்னது போல, நாம் பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்று. அந்த தேவையான ஒன்றை நாம் இந்த நேரத்திலே இறுக பற்றிக் கொள்வதற்காக இந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம் அன்றாட வாழ்வை மகிழ்ந்து கொண்டாடுவதற்கான வரங்களை வேண்டி பெற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே தாவீது அரசர் நாடு கடத்தப்பட்டிருந்த உடன்படிக்கை பேழையை தன் நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருகிற பொழுது, இறை பிரசன்னத்தின் அடையாளமான அந்த உடன்படிக்கை பேழையின் முன்பாக மகிழ்ந்து பாடி ஆடியதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருப்பது, அவர் திரு முன்னிலையில் இருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம். மரியாளின் வாழ்த்தை கேட்ட எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளியது என்று பார்க்கிறோம். ஆண்டவரை பார்க்கிற பொழுது நம் கவலைகளை மறந்து அவரை பாடி புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு வேறெந்த உலக சிந்தனையும் தேவையில்லை. அவரை முகமுகமாக தரிசிக்கின்ற பொழுது அவரை வாழ்த்தி, அவரை புகழ்ந்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் பாடலை பாடுவோம். இந்த ஆராதனை பாடலோடு பாடகர் குழுவோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிழ்ந்து புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். ஆத்மனே
எல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே. ஆனந்தமாயும் தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் பாவங்கள் தீரும் ஆராதனையாளே. கொடுமைகள் தீரும் ஆராதனையாளே. எங்கள் பாவங்கள் தீரும் ஆராதனையாளே. கொடுமைகள் தீரும் ஆராதனையாளே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதனால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவியே அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நாம் நமது இறைவனை அப்பா தந்தையே என புகழ வேண்டுமென்றால் அதுவும் ஆவியின் செயல்பாடாகத்தான் இருக்க முடியும். இறை வல்லமையை, இறை ஞானத்தை புரிந்து கொள்ள, சக மனிதரின் தவறுகளை மன்னிக்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள, நாம் மனத்திடன் பெற தூய ஆவியாரின் துணை நமக்கு தேவை. படைப்பின் தொடக்கத்தில் நீர்த்திரளின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்த அதே ஆவியானவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து புதியவற்றை படைக்கும் ஆற்றல் பெற்ற ஆவியானவர், அனைத்தையும் புதியதாய் புதுப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆவியானவர், அக்கினி பிழம்பாய் திருத்தூதர்களின் மீது இறங்கி அவர்களை நற்செய்தி பணியாளர்களாக மாற்றிய ஆவியானவர் நமக்கும் துணையாக வர வேண்டுமென தூய ஆவியே துணையாக வருவீர் என பாடுவோம்.
பெயரில் என்ன இருக்கிறது என சொல்பவர்கள் உண்டு. ஆனால் உண்மையில் சில பெயர்கள் வரலாறு படைப்பவையாக இருக்கின்றன. சில பெயர்கள் வரலாறாகவே திகழ்கின்றன. விவிலிய பின்னணியில் பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் என்னும் பெயர் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. சாலமோன் எனும் பெயர் ஞானத்தின் உருவாக இருக்கிறது. மனித பெயர்களுக்கு இவ்வளவு மேன்மை உள்ளதென்றால், இறைவனின் பெயருக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டு! விண்ணுலகு, மண்ணுலகு, மேலுலகு, கீழுலகு அனைத்திலும் மீட்புக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரே பெயர் இயேசு. இயேசு என்றால் மீட்பர் என்பது பொருள். இனிமை பொங்கும், ஆற்றல் வாய்ந்த, வல்லமை மிகுந்த அவரது நாமத்தை பாடி புகழ்வது, அவரது பெயரை போற்றி துதிப்பது மனிதர்களாகிய நமக்கு அருளையும் ஆசிரையும் தருவதாக இருக்கிறது. இயேசுவின் பெயரை போற்றும் விதமாக இயேசு நாமம் பாட பாட எனும் பாடலை பாடி புகழ்வோம்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 இறை வார்த்தைகள். பின்பு மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடர்களும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எத்தகைய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது குறை காண்பதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எவ்வளவு நல்லவர்களாக நாம் இருந்தாலும், பலருக்கு நன்மை செய்பவர்களாக இருந்தாலும், நம் மீது குறை கூறக்கூடிய மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசுவே அத்தகைய கூட்டத்தினரை பல முறை சந்தித்திருக்கிறார். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகங்கள் ஏதோ பழமைக்கும் புதுமைக்குமான ஒரு பிரச்சனையாக காட்டப்படவில்லை. பல வேளைகளில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பழமைக்கும் புதுமைக்கும் எப்பொழுதும் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. பழையது புதியதை வளரச் செய்வதில்லை, புதியது பழையதை மதிப்பதில்லை என்கிற மாதிரியான போக்குகள் நம் மத்தியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசு பழையதை அழிப்பதற்கோ புதியதை மட்டுமே உயர்த்தி பிடிப்பதற்கோ வரவில்லை. மாறாக திருச்சட்டம், இறைவாக்குகள் அனைத்தின் நிறைவுமாக அதை முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார். பழமைக்கும் புதுமைக்குமான பாலமாக இருக்கிறார். ஆனால் இங்கே பிரச்சனை அது அல்ல. இயேசுவின் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இயேசுவின் சீடர்கள் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதுதான் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த டீச்சர்ஸ் பேப்பர் திருத்தும் போது பார்த்தோம்னா தெரியும், கடகடன் பேப்பர் எடுப்பாங்க, 2 டிக்கா போடுவாங்க, இடையில ஒரு வட்டம் போடுவாங்க. அவங்க பாட்டுக்கு வட்டம் போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தோம்னா தெரியும், அவங்க வட்டம் போட்ட இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு தவறு, எழுத்து பிழையோ அல்லது விடை தவறோ இருக்கும். இந்த வாத்தியார்களுக்கு எப்பயுமே குறை சொல்றது தான் அவங்க பழக்கம் என்று நாம் நினைப்போம். ஆசிரியர்களின் குறை கண்டுபிடித்தல், குற்றம் கண்டுபிடித்தல் என்பது மாணவர்கள் மீது கொண்டுள்ள அக்கறையினாலே. மாணவர்கள் தவறாக எதையும் கண்டுகொள்ளக்கூடாது, அவர்கள் சரியானவற்றை கண்டு
வளர வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே குறை சொல்வது எப்போதுமே தவறு என்று நான் சொல்லவில்லை. குறை கூறுவது தவறல்ல. ஆனால் குறை சொல்பவர்கள் உண்மையான அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய குறைகள் நம்மை நிறையை நோக்கி வழிநடத்தி செல்லும். ஆனால் இங்கே மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய எண்ணம் என்பது இயேசுவையும் இயேசுவின் சீடர்களையும் மட்டம் தட்டுவதாக இருக்கிறது. ஒரு வகையில் தங்களை மேலானவர்களாக காட்டிக்கொள்வதற்கு பிறரை குறை சொல்வது வழக்கமாய் இருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த ஒரு வழக்கமும் இருக்கிறது. தன்னை உயர்வாக, தன்னுடைய மதிப்பை உயர்வாக காட்டிக்கொள்வதற்கு பிறரை குறை கூறுவது. நம்ம பழமொழியை கூட சொல்லுவோம்ல, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். மாமியார் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக மருமகளை குறை கூறுவது, அல்லது மருமகள் தான் அனைத்திலும் சிறந்தவர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக மாமியாரின் பழமையை குறை சொல்வது எல்லா இடங்களிலும் இருக்குது. மாமியார் மருமகள் உறவில் மட்டுமல்ல, குடும்ப உறவுகளில் இருக்கிறது, பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கிறது. குற்றம் சாட்டக்கூடியது, தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்துவதற்காக குறை கண்டுபிடிக்கக்கூடிய வழக்கம், அது நமக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு பழக்கமாக இருக்கிறது. குறை சொல்வதாக இருந்தால் அக்கறையுடையவர்கள், பிறருடைய வளர்ச்சியில் அக்கறை உடையவர்கள் குறை கூறட்டும். அப்படி குறை சொல்லணும்னா நம்ம போய் இன்னொருத்தர் சொல்ல மாட்டோம். நேரடியாக அவர்களை அழைத்து நீங்கள் அருமையா செஞ்சிருக்கிறீங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று சொல்லுவோம். நாம் எப்படிப்பட்டவர்கள்? அந்த மறைநூல் அறிஞர் பரிசேயரின் மனநிலையை கொண்டிருக்கிறோமா, அல்லது அக்கறையுள்ள மனநிலைகளோடு பிறரின் குறைகளை பார்க்கிறோமா? இயேசு இத்தகைய குறைகளை சந்திக்கின்ற பொழுது அவர் கோபப்படவில்லை, புரிந்து கொள்ளுகிறார். இவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஆகவே அவர்களுக்கு உரிய விதத்திலே அவர்களுக்கான பதிலையும் சொல்லுகிறார். இங்கு இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, நாம் நோன்பு இருக்க வேண்டுமா அல்லது உண்டு மகிழ்ந்திருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி. இயேசுவிடம் மறைநூல் அறிஞர்கள் வைத்த கேள்வி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, துறவு வாழ்வு அல்லது அழைத்தல் வாழ்வு என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. இந்த உலகை விட்டு பிரிந்து, இந்த உலக வாழ்க்கை முறைகளை விட்டு பிரிந்து தம்மை தனிமையாக்கி கொண்டு வனத்திலோ பாலை நிலத்திலோ ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு துறவு வாழ்வு இருக்கிறது. அசட்டிசிசம் என்று சொல்வார்கள். இந்த உலகை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. ஏறக்குறைய திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு இது மாதிரியான ஒரு அசட்டிக் லைஃபாக, கடுந்துறவு வாழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. அவர் பாலை நிலத்திலே ஒலிக்கும் குரல் ஒளியாக இருக்கிறார். ஒட்டக மயிராடையையும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்பவராக இருக்கிறார். பாலை நிலத்தில் ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் ஒரு தனிமையான இடத்தில் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு துறவு வாழ்வாக இருக்கிறது. நமது வனத்து அந்தோணியார் கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஆனால் இயேசுவினுடைய அழைப்பு எல்லோரும் இந்த உலகை விட்டு ஒதுங்கிய ஒரு துறவு வாழ்வு வாழ வேண்டும் என்பது இயேசுவினுடைய அழைப்பு அல்ல. மாறாக தன்னுடைய சீடர்களை அவர் அழைக்கின்ற பொழுது, இந்த உலகத்தோடு இருங்கள், உலகத்திற்கு உள்ளாக இருங்கள், உலகத்திற்குள் இருந்து இந்த உலகத்தை மாற்றக்கூடியவர்களாக வாருங்கள் என்றுதான் அழைப்பு கொடுக்கிறார். ஆக இது ஒரு வகையான அழைத்தல். ஏறக்குறைய எங்களை போன்ற மறைமாவட்ட குருக்கள் இது போன்ற ஒரு வாழ்வுக்குத்தான் அழைக்கப்படுகிறோம். உலகத்திற்கு உள்ளாக இருந்து, உலகத்திற்கு உள்ளாக இருந்து இந்த உலகை மாற்ற வேண்டும். To be with the people and to change the world. இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த உலக மக்கள் வாழ்வது போல அல்லது இந்த உலகு சிந்திப்பது போல லாப நோக்கு, சுயநலம், சொகுசான வாழ்க்கை என்று வாழ்வதற்காக இயேசு அழைக்கவில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு எப்படி உணவில் தன்னையே கரைத்து அந்த உணவிற்கு சுவை சேர்க்கிறதோ, அந்த உணவிற்கு பாதுகாப்பை தருகிறதோ, அதுபோல கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்திற்குள் தங்களை கரைத்து
இந்த உலகத்தை மெருகேற்றுபவர்களாக, இந்த உலகத்திற்கு சுவையூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறது. நீங்கள் புளிப்பு மாவாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மொத்த மாவையும் புளிப்பேற்றுவதற்காக வைக்கக்கூடிய அந்த சிறு துளி, அதுதான் கிறிஸ்தவர்கள். நாம் இந்த சமூகத்தில் இருக்கிற பொழுது இந்த சமூகத்தை கிறிஸ்துவின் பாதையிலே, உண்மையின் பாதையிலே, நேர்மையின் பாதையிலே மாற்றி காட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. தகவமைத்துக் கொள்ளுதல் என்பது நம்முடைய அறநெறிகளில் சமரசம் செய்து கொள்வது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. நாம் இந்த உலகில் இருக்க வேண்டும், இந்த உலக மக்களுக்காக இருக்க வேண்டும், இந்த உலக மக்களுக்காக நம்மை கரைத்து கொள்ளக்கூடிய துணிவு வேண்டும். ஆனால் நம்முடைய சாரம் குறைந்து விடாமல், அந்த கிறிஸ்துவின் சாரம் என்பது, சாயல் என்பது நமக்குள் குறைந்து விடக்கூடாது, அதில் சமரசம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதை இறைவன் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். We should be examples. நாம் முன்மாதிரி காட்ட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 13வது அதிகாரத்திலே தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பிறகு ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆசிரியர் என்றும் அழைக்கிறீர்கள். உங்கள் போதகரும் உங்கள் ஆசிரியருமாகிய நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளேன். நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள் என்பதுதான் அழைப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் தாமரை இலை மேல் நீர் போல நாம் இவ்வுலகில் இருந்தாலும் இந்த உலகின் போக்கில் ஒட்டாதவர்களாய், ஆனால் இந்த உலகையே மாற்றக்கூடிய சாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தன்னுடைய சீடர்களுக்கு அத்தகைய அழைப்பை இன்று இறைவன் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நாளையும் கொண்டாட வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வு என்பது ஒரு கொண்டாட்ட வாழ்வு. Life is to celebrate. We are called to live in the present. இந்த நிகழ்காலத்தில், கடந்த காலத்திலே பல துன்பங்களை, பல மோசமான அனுபவங்களை சந்தித்திருக்கலாம். அந்த அனுபவங்களையே நாம் நின்று தேங்கி விடக்கூடாது. எதிர்காலம் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம், பயம் தரக்கூடியதாக இருக்கலாம், இருந்துட்டு போகுது. உறுதி தரக்கூடிய இறைவனின் துணை நமக்கு இருக்கிறது என்கிற இறைவனின் துணையை புரிந்து கொண்டால் நாம் இந்த நாளை, இந்த நேரத்தை கொண்டாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய நேரம் என்பது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய தருணம் என்பது கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. எஸ்ஐயா இறைவாக்கினர் 55வது அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படித்தான் அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு களி கூறுங்கள் என்று கொடுக்கிறார். ஆண்டவருக்கு கவனமாய் செவி கொடுத்து வாழுகிற பொழுது நாம் களி கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். யோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே அதை தான் நாம் பார்க்கிறோம். சீயோனின் பிள்ளைகளே அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் தன்னுடைய சீடர்கள் மகிழ்ச்சியோடு உண்டு குடிப்பதை பார்த்து மறைநூல் அறிஞர்களுக்கு பதிலாய் ஆண்டவர் சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கின்ற வரை மணமகனின் தோழர்கள் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? விருந்து கொண்டாடி களிப்படைய வேண்டும். நாம் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய நாள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்முடைய துன்பத்தில் நமக்கு துணையாக இருக்க போகிறது. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க போகிறது. நாம் வாழ்வை அனுபவித்து வாழ்வதற்கான வழியை காட்டப் போகிறது. கனானிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். இன்னும் பெரும்பாடுடைய அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது, உன்னுடைய நோய் நீங்குக, உன்னுடைய மகளின் மேல் இருந்த பேய் நீங்குக. அவர்களின் நம்பிக்கை பெரிதாக இருந்தது. நாம்
நம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை விட இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை பெரிதாக இருக்கும் பொழுது, இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன் என்கிற உணர்வு வருகிற பொழுது நாம் வாழ்வை மகிழ்ந்து கொண்டாட முடியும். எப்பொழுது நாம் நோன்பு இருக்க வேண்டும், எப்பொழுது நமக்கு கலக்கம் வர வேண்டும் என்றால் மணமகனை விட்டு பிரிகின்ற பொழுது. இந்த கிறிஸ்துவை விட்டு நான் எப்பொழுது பிரிந்து செல்லுகிறேனோ, ஊதாரி மைந்தனை போல, அந்த பிரிவுதான் நமக்கு கலக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், அந்த பிரிவுதான் நமக்கு பயத்தை உண்டாக்க வேண்டும். அப்பொழுது நாம் நோன்பிருந்து ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை பிரிவுதல் என்பது பாவத்தின் அடையாளம். பாவம் என்பது உறவிலிருந்து பிரிந்து செல்வது. அது இறைவனோடு உறவாக இருக்கட்டும், சக மனிதர்களோடு உறவாக இருக்கட்டும், உறவை பிரிந்து செல்வதுதான் பாவம். பிரிந்து செல்லுகிற பொழுது அதற்கான நோன்பிருந்து, அதற்கான தவ முயற்சிகளிலிருந்து, அதற்கான மன்னிப்பை பெற்று மீண்டும் இறைவனோடு சேர வேண்டும். அதற்கான ஒரு காலம் வரும். எப்பொழுது நாம் பிரிவை உணர்கிறோமோ, நம்மை பிரித்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் நோன்பிருக்க வேண்டும். மற்றபடி எல்லா நாட்களிலும் இறைவனுடைய நாள், அதை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய உண்மையை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். அதைத்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 35வது வசனத்திலே திருத்தூதர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? இந்த உலகத்தின் பிரச்சனைகள் எதுவும் கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் உறவிலிருந்தும் கிறிஸ்துவிலிருந்தும் பிரியக்கூடிய ஒரு நிலை என்பது பாவ நிலை. அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோனா இறைவாக்கினர் நினிவே மக்களுக்கு அத்தகைய இறைவாக்கைத்தான் சொன்னார். நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறீர்கள், அப்பொழுது சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசி ஆண்டவரை தேடுங்கள் என்று சொன்னார். ஆக ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவரை இந்த வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை. கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கையில் ஒருவர் மற்றவர் மீது அக்கறை கொண்டு வாழ்வோம். அந்த அக்கறை நமக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் உலக மக்கள் அனைவரோடும் நல் உறவை தரும், நல் வாழ்வை தரும். வாழ்வு ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக இருக்கும். நாமும் கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாய், சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாய் வாழ்வதற்கான வரங்களை தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரிடத்திலே வேண்டி பெறுவோம். சோதோம் கொமோராவை அழிக்க திட்டமிட்ட இறைவன் ஆபிரகாமின் தொடர் வேண்டுதலால் லோத்து குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற மனமு வந்தார். ஆனால் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நகரை விட்டு வெளியேறும் போது திரும்பி பார்க்க கூடாது. ஆனால் அந்தோ லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தார், கற்சிலையானார். அன்பிற்குரியவர்களே, கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்த்தலாகாது என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் போதனையாகவும் இருக்கிறது. நேற்றைய கவலையை மறந்து, நாளையை குறித்த அச்சத்தை கடந்து இன்றைய நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் இன்றைய நாளில் இருக்க வேண்டும். அதுவும் இறைவனோடு நாம் இருக்க வேண்டும். ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்து இதோ நம் முன்னிலையில் இருக்கிறார். இவரை ஆதாயமாக்கிக் கொள்ள உலக செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதினேன் என்று திருத்தூதர் சொல்லுகிறார். அத்தகைய திருத்தூதரின் மனநிலையோடு நாமும் உறுதி கொண்ட மனத்தோடு இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அன்போடு உறுதியோடு பாடுவோமா?
ஆண்டவரை புகழ்ந்து அவரது மகிமையை போற்றி நாமும் மாண்புயர் கீதத்தை பாடுவோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதத்தை இசைப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.